இந்த கோயிலில் கொடியேற்றம் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு கேடகத்துக்கு நடக்கூடிய பூசைகள் வந்து கோயிலுடைய முன்புற பகுதியை பாருங்க. புதிதாக வர்ணம் வள்ளிக்கிழங்கு முளைக்கிறது தான் இந்த அடியில தான் அது முளைச்சிருக்கு நினைக்கிறேன். ஆற்றங்கிற வேலனுக்கு இன்றைய நாளில் வந்து கொடியேற்றம் இடம்பெற போகுது. கொடியேற்றம்னா ஏனைய கோயிலில் நீங்கள் பார்ப்பீங்க பிரம்மாண்டமாக கோடி மரம் இருக்கும், பெரிய கிரியெல்லாம் நடந்து அதான் கொடியேற்றம் நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் கொடியேற்றம் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு கேடகத்துக்கு நடக்கூடிய பூசைகள் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். எல்லா இடத்தையும் வந்து விடியத்தங்கோடியில் நடக்கும், ஆனால் தன்னதில் வந்து பின்னர் நடக்கும். அது மாத்திரமல்ல வள்ளிக்கிழங்கு முளைக்கிறதுக்கு தான் இந்த கொடியேற்றத்துக்கான நாள் எல்லாம் குறிப்பிடப்படுகிறது. ஆடி அமாவாசை நாளில் வந்து இடம்பெறக்கூடிய இந்த கொடியேற்றம் தொடர்ந்து திருவிழாக்கள் நடப்பதோ பிரம்மாண்டமான தேரெல்லாம் இங்கிருந்து எரிக்கப்பட்டது அப்படின்னு வரலாறுலாம் சொல்லப்படுகிறது. அன்னதான கந்தனோடு சிறப்பிக்கப்படக்கூடிய இந்த சன்னதி வேலவனுடைய வித்தியாசமான மகோற்சவத்தை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். பல்வேறுபட்ட கதைகள் இருக்கு, பல்வேறுபட்ட வழக்காறுகள் இருக்கு. அதெல்லாம் வெற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்யணும். யாரும் இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் கூடிய விலைகளை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆளுக்கு காணொலி அனுப்பிங்க. காணொலி தொடர்பில் இந்த கொடியேற்றம் தொடர்பில் கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வாங்க போகலாம். சரி. நிறைய மக்கள் வழிபாடுகளுக்காகவும் இந்த கொடியேற்றத்துக்காகவும் இப்போ வந்திருக்கணும். அதை விட வந்து கோயிலுடைய முன்புற பகுதியை பாருங்கள், புதிதாக வர்ணம் பூசப்பட்டு கம்பீரமாக காட்சி தருகுது. இந்த வெள்ள வந்து நிறைய பக்தர்லாம் இருக்கணும். அது மாத்திரமல்ல பஜனை எல்லாம் அந்த பக்கமாக நடந்துட்டுருக்கு. ஆற்றங்கரையானுக்கு இன்று கொடியேற்றம். சன்னதியானுடைய கொடியேற்றத்தில் என்ன நடக்கிறது? ஆகம் சாராத பக்திசார் வழிபாட்டு மையமாக இருக்கும் தொண்டைமானாறு செல்வச்சன்னதியினுடைய கொடியேற்ற நிகழ்வு ஏனைய ஆலய நிகழ்வுகளிலிருந்து வேறுபட்டது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பூர்வபக்க பிரதமை கூடும் நேரத்திலே இங்கு கொடியேற்றம் இடம்பெறும். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்று 5:26 அமாவாசை அற்றுப்போவதால் மாலை 6:15 கொடியேற்றம் என அறிவித்தார்கள். வைரவ பெருமானுக்கு காப்பு கட்டி பின்னர் பிள்ளையார் பூசை, மூலவரான வேலவருக்கு பூசை என்பன இடம்பெற்றதைத் தொடர்ந்து கொடியேற்றத்தினுடைய முக்கிய நிகழ்வான இந்த கேடக பூசை இடம்பெறும். ஆலய வாசலிலே மூலஸ்தானத்தை நோக்கியவாறு இருக்கக்கூடிய நந்திக்கு இடபத்துக்கு முன்பாக இந்த கேடகம் வைக்கப்படும். கேடகம் என்பது சுவாமியை காவி செல்ல பயன்படுத்தப்படும் கூடு. கேடகத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய கலசத்திலே தெருப்பை, 7 மாவிலைகள் என்பவற்றை பட்டு துண்டால் கட்டி பூசை இடம்பெறும். இதைத்தான் கலச பூசை என்கிறார்கள். இதுதான் கொடியேற்றத்தினுடைய முக்கிய நிகழ்வாகவும் இருக்கிறது. கொடியேற்றம் நிகழ்ந்ததனுடைய அறிகுறியாக ஆலய வாசலிலே வந்து சேவல் கொடி ஒன்றை பறக்க விடுவார்கள். அதன் பின்னதாக எழுந்தருளி வேலவருக்கு பூசை இடம்பெறும். அவரை கேடகத்தில் எழுந்தருளச் செய்து உள்வீதி உலவர செய்வர். வள்ளியம்மன் வாசலுக்கு எழுந்தருளி வேலவர் வந்ததும் அவரை வள்ளியம்மன் கோவிலுக்கு கொண்டு சென்று தீர்த்த குளத்தில் நீரெடுத்து வேலவருக்கும் வள்ளியம்மைக்கும் விசேட பூசைகள் இடம்பெறும். தொடர்ந்து கேடகத்திலே எழுந்தருளி வேலவர் வெளிவீதி உலா வருவார். கோவிலின் வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய வாசல் கதிர்காம வாசலிலே தீர்த்த குளத்தில் நீரெடுத்து கும்பம் வைத்து அர்ப்பணிப்பார்கள். நூற்றுக்கணக்கான தேங்காய்களை சிதற அடிப்பார்கள். அர்ப்பணங்கள் நிறைவுற்றதும் வேலவர் தன் சன்னிதானத்தை வந்தடைவார்.
கோவிலினுடைய உட்பிரகாரம் நிறைய பக்தர்கள் இந்த இடத்துல வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். இந்த பின்னுக்கு வந்து இந்த கோவிலுடைய தலவிருட்சமாக இருக்கக்கூடிய பூவரசு மரம் இருக்குது. அதுக்குள்ள இந்த கொடியேற்றத்தை கட்டியம் சொல்லக்கூடிய அந்த வள்ளிக்கிழங்கு முளைக்கும். அதில் நிறைய பேர் அந்த நேர்த்திகளுக்காக தொட்டிலெல்லாம் கட்டி விடுக்கணும். பாருங்க, இந்த பெரிய வரிசை விடத்துல போதுண்டு இல்லை வந்து சுற்றி வந்து இந்த வள்ளிக்கிழங்கு முளைத்திருப்பதை பார்க்கறதுக்கு பெரிய அளவான மக்கள் வரிசையில் இருக்கணும். இந்த அடியில் தான் அது முளைச்சிருக்கு நினைக்கிறேன். சன்னதியிலே பூசை செய்பவர்களை பூக்கார்கள் என்று அழைப்பர். இவர்கள் வாய் கட்டியே பூசை செய்பவர்கள். பூசை முறை தமக்கு தெரியாது என இந்த ஆலயத்தை ஸ்தாபித்த மருதர் கதிர்காமர் முருகப்பெருமானிடம் கூறிய போது முருகன் அவரை கண்மூடுமாறு பணித்ததாகவும் அடுத்த கணம் கதிர்காமத்தில் அவரை சேர்ப்பித்ததாகவும் அதன் மூலமே பூசை முறை ஒன்றையும் வேலொன்றையும் அவர் பெற்றதாகவும் ஐதீக கதைகள் இருக்கிறது. முருகனும் கதிர்காமரும் உரையாடிய இடம் ஆலய முகப்பில் உள்ள நந்திக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 குந்துகள். இந்த 2 குந்துகளிலும் அவர்கள் எதிரெதிர்ந்து கதைத்தார்கள் என்ற நம்பிக்கையில் அக்குந்துகளில் எவரும் இருப்பது இல்லை. ஏன் அதற்கு குறுக்காக கூட போகக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. நேர்வாயிலால் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நம்பிக்கையும் நிலவி வருகிறது. மூலவராக வேற்பெருமான் இருக்கிறார். இதைவிட அடியவர்கள் வழங்கிய வேல்களையும் இங்கு வைத்து வழிபடுகின்றனர். முருகனது உபதேசப்படி உப்பிடாமல் 65 ஆலமிலைகளிலே வெண்பொங்கல் படைக்கப்படுகிறது. இதுவே முருகனுக்கு பிரசாதம். இதனை மருந்து என்றுதான் அழைப்பார்கள். சன்னதியில் விபூதி வாங்கும் போது ஒரு கையால் வாயை பொத்தியபடி நிற்க பூசகர் விபூதியை பெற வேண்டியவருடைய சிரசில் தூவி நெற்றியிலும் பூசிவிடும் மரபும் இருக்கிறது. மருதர் கதிர்காமர் முருகனிடம் தனக்கு விபூதி கொடுக்க தெரியாதே என்று கூறிய போது இப்படி விபூதியை கொடு என முருகன் வழிபடுத்தினார் என நம்புகின்றனர். இதனால் அவரது சந்ததியினரும் அந்த மரபை பின்பற்றுகின்றனர். சன்னதி திருவிழாவையொட்டி வளமை போல் சந்நிதியான ஆசிரமத்தில் தினந்தோறும் அன்னதானம் மற்றும் ஆன்மீக உரைகள் எல்லாம் இடம்பெற இருக்கிறது. தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலய அறநெறி பாடசாலையின் ஏற்பாட்டிலும் ஆன்மீக நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது.